அடுத்து இந்த கட்டாயமாக திருமணங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை அரசாங்கம் தன்னிச்சையா போடல. முதல் விளைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சட்டத்தை எந்த ஒரு அரசாங்கமும் அவங்களா வழிய ஒரு பிரச்சனைக்காக போடவே இல்லை. இந்த சட்டம் போட்டு ஆக வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து திருமண பதிவு சட்டத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள், இந்த வருஷம் 2009 இறுதிக்குள்ள நீங்க சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள விஷயம் கிடையாது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் இதுவரைக்கும் போட்டு இருப்பாங்க. போடாட்டா இந்த டிசம்பர் கடைசி நாள்ல போடணும், இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்புல அவங்க மாட்டிக்கிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இது. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இது மாதிரியான பல வழக்குகள்லாம் நடந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது என்னன்னு கேட்டா, இந்த வருஷ இறுதிக்குள்ள முடிகிறதுக்குள்ள எல்லா மாநிலங்களும் திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலையும் இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருக்கும். இல்லாட்டி இனி இயற்றப்பட்டு விடும். இந்த மீதி சொச்ச 10-15 நாள்ல நிச்சயம் எத்தனை 20 10 நாள்ல ஏற்றி ஆகணும். இதுவரைக்கும் ஏற்றாதவர்கள் என்ன செஞ்சிருந்தேன் 10 நாள்ல ஏற்றி ஆகணும். ஜனவரி பிறந்தா மாட்டிக்கிடுவாங்க. இதுதான் முதல் விளைவிக்கணும். அப்ப இது எல்லா இந்தியா முழுசும் உள்ள சட்டம். இது தமிழ்நாட்டுடைய சட்டம் அல்ல. முதல் விளைவிக்கணும். இது இந்தியா முழுவதும் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இல்ல முன்னாடி கொண்டு வரலாம். அதாவது முன்னாடி கொண்டு வர்றது லாஸ்ட் தான். இது போன வருஷம் கூட நீங்க போட்ட தப்பு இல்ல. இதுக்கு மேல தாண்டக்கூடாது. அதாவது 11 வந்தாலும் சரி 10 போட்டாலும் சரி அது நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது தான். இவங்க ஏன் லாஸ்ட் மாசம் வரைக்கும் போகணும்னு முன்கூட்டியே போட்டாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் இருக்குது, முன்னாடியே போட்டாங்க. அவ்வளவுதானே தவிர எப்ப போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புனாலதான் போட்டாங்க. இத அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப உள்ள வெள்ளி மேடை ஜும்மாவுல இதையே தலைப்பாவே நான் பேசியிருக்கேன். சீடியே இருக்கிறது. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அது என்னவெல்லாம் சொன்னாங்க. அப்ப இது கண்டிப்பா செய்யணுங்கிற ஒரு உத்தரவு அடிப்படையில் செஞ்சுட்டாங்க. ஒண்ணு சரி. இதுல உள்ள சாதக பாதகங்களை நம்ம யோசிக்கணும். இதுல நம்ம மார்க்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு வைங்க, நம்ம எதிர்த்து போராடலாம். சுப்ரீம் கோர்ட்டை சொன்னா கூட இது எங்க மார்க்க விஷயம். இந்த சாபானு வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அப்ப நம்ம அதை விட்டமா எதிர்த்து நின்று பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பை வாபஸ் வாங்க வச்சு அதை நம்ம ஜெயிச்சோம். இந்த சமுதாயம் ஜெயிச்சு காட்டுச்சு. அப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டம் வரக்கூடிய நேரத்தில் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம் என்று இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதிர்த்து என்ன செய்யணும், போராட வேண்டும். ஆனா இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதுல நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி பதிவு செய்யறதுனால என்ன இருக்கு, நன்மை இருக்கிறது. திருமண பதிவு என்பது வேற, பதிவு திருமணங்கிறது வேற. நல்லா விளங்கிக்கணும். ரிஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறது வேற, மேரேஜை ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது வேற. இப்ப உங்களுக்கு பதிவு திருமணம்லாம் சட்டமாகல. நீங்க உங்க முறைப்படி திருமணம் செஞ்சுக்கலாம். உங்க பள்ளிவாசலை வச்சு செய்யலாம். செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு 3 மாச காலத்துக்கு உள்ள போய் நாங்க செஞ்சிட்டோன்னு ரெக்கார்டு பண்ணிக்கணும். அதாவது நீங்க அவன் முன்னாடி செய்யறது இல்ல. நம்ம மார்க்கத்தில் எது தப்பு, இங்க இஸ்லாம் முறைப்படி இல்லாம அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் தான் பொண்டாட்டி நீ தான் புருஷன் சொல்லி ரெக்கார்டு பண்றோமே, அது ரிஜிஸ்டர் மேரேஜ், அதாவது பதிவு திருமணம். அப்ப நல்லா கவனிங்க, பதிவு திருமணத்தை நம்ம ஒத்துக்கிறவே கூடாது. பதிவு திருமணம்ங்கிறது இஸ்லாமிய ரூலுக்கு மாத்தமா போயிடுறது. அவங்க நம்ம முறைப்படி செய்ய மாட்டாங்க கல்யாணத்தை. அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம முறைப்படி தான் நம்ம திருமணம் செய்வோம். கவர்மெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு செத்து போனது எப்படி ரெக்கார்ட் பண்றீங்களோ, ஒரு பிறப்பை எப்படி ரெக்கார்ட் பண்றீங்களோ, அது மாதிரி கல்யாணத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. இதுதான் சட்டத்தினுடைய கிரவுண்ட். உங்களை 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நடந்தா நாளைக்கு செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்ப அது ஒரு அவங்கள நாளைக்குள்ள போய் நினைச்சோன்னு இவங்க நாங்க தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி 2 குடும்பத்தார் போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கட்டணம்லாம் கிடையாது. அதை அவன் என்ன செய்வானா, இந்நேரம் கல்யாணம் நடந்து அவன் ரிஜிஸ்டர்ல ஏத்திக்குவான். இதுல என்ன நன்மை, இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்க உங்க மனைவியை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு விசா கிடைக்குது, ஒரு வேலை கிடைக்குது. அப்ப வேலை கிடைச்சிங்கன்னா மனைவிங்கிற ஒரு ஆதாரம் வேணும்ல, அவங்கதான் மனைவின்னு அந்த ஆதாரத்துக்காக வேண்டி சிதம்பரம் ஜமாத்துல ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனீங்கன்னு வைங்க, அவன் ஏத்துக்கிற மாட்டான். இதெல்லாம் கவர்மெண்ட் இருக்காடான்னு கேட்பான். ஏன்னா உலக நாடுகள்ல உங்களை ஒருத்தனுக்கு மனைவின்னு சொல்றதா இருந்தா உங்க நாட்டு அரசாங்கம் ஒத்துக்கிறதான்னு கேட்பான். உங்க ஊர்ல ஜமாத்துல இதுதான் பொண்டாட்டி தான் ஒத்துக்கிற மாட்டான். அப்ப உங்களுடைய மனைவிய உங்க மனைவின்னு பாஸ்போர்ட்ல அட்டாச் பண்றதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும், கல்யாணம் பண்ணதுக்கு அரசாங்க ரெக்கார்டு தாங்கன்னு கேட்பான்.
இப்ப அரசாங்க ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்காது. என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? சென்னையில வந்து டவுன் காஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அரசு தலைமை காஜி. அவர் அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பார், அது செல்லும். இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப பதிவு செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஸ்டார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் அதுக்கு ஒரு காப்பி தாப்பாண்டு 25 ரூபா காசை கொடுத்தா காப்பி தந்துருவான். கவர்மெண்ட் சீலோட நீ தான் பொண்டாட்டி நீ தான் புருஷன் அதை அட்டாச் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல வந்து யாரையும் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா குழந்தைய நம்ம கூட்டிட்டு போறோம். குழந்தைய ஏன் புள்ளதான்னு சொல்றதா இருந்தாலும் கல்யாணத்தை காட்டணும். கல்யாணம் இல்லாட்டி இப்படி புள்ள வரும்னு கேட்டுருவான். அப்ப குழந்தைகளை நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வெளிநாட்டு கூட்டிட்டு போறதா இருந்தா நிறைய கோல்மால் பண்ணி தான் வெளிநாட்டு கூட்டிட்டு போக வேண்டியிருக்குது. ரூல் படி போக முடியல. அப்ப அது ஒரு ரெக்கார்டா இருக்குன்னு வைங்க. அதுல நமக்கு இந்த திருமண ரெக்கார்டை வச்சு என்ன செய்யலாம், இவங்க தான் என் புள்ளன்னு சொல்லி அதையும் ஜாயிண்ட் பண்ணி ஈஸியா பாஸ்போர்ட் நம்ம பாஸ்போர்ட்ல என்ன செய்யலாம், புள்ளைய சேர்க்கலாம், பொண்டாட்டி சேர்க்கலாம், அட்டாச் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொன்னா இதுல நமக்கு ஒரு வசதி இருக்குது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா ஒருத்தன் வந்து ஒரு பொய் கல்யாணம் நிறைய நடக்குது. ஜமாத்தார்கள் வச்சு நடக்கிற கல்யாணம் அது ஒரு வகை. ஏதாவது பிரச்சனை ஜமாத்துல கூப்பிட்டு சட்டை பிடிச்சி கேட்பாங்க. எந்த ஜமாத்தா இருந்தாலும் அது சுன்ன ஜமாத்தா இருக்கணும், தவி ஜமாத்தா இருக்கணும். நீங்க வந்து ஜமாத்தா கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்க, அவன் பொண்ணுக்கு அநியாயம் பண்றான்னு வைங்க, வாடா என்னடா சொல்ற, அது கேட்பீங்களா இல்லையா? கேட்பீங்க. ஆனா நம்ம சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா அவன் ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு தர்கா வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்? இன்னொருத்தன் முண்டாட்டி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். நாகூர்ல நடக்குது. எவன் முண்டாட்டி எவனை எடுத்துட்டு போயிருப்பானா புருஷன் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறான். அப்ப இந்த மாதிரி போர்ஜரியா பண்ணும்போது என்னவாயிரும், இந்த கல்யாணங்கள் நாட்டில் நிறைய நடக்கிறது. 2 பேரை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு விபச்சாரம் பண்ண விபச்சாரத்தை கல்யாணம் ஆக்குறாங்க. விபச்சாரம் தான் அது. அந்த மாதிரி வந்து சட்டவிரோதமான விஷயங்களை எல்லாம் தர்காக்கள்லையும் இந்த மாதிரி சில சின்ன சின்ன லெட்டர்பேடி அமைப்புகளையும் போய்கிட்டு கல்யாணம் பண்ணு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதனால பெண்களுக்கு பெரிய பாதிப்பு, ஏமாத்தப்படுறாங்க. பெண்களை ஒரு மனைவிக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்ப என்னவாகும், அரசாங்கத்தை ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தா அதுல உள்ள சர்ச்சை என்ன கேட்பாங்க, முதல் கல்யாணம் என்ன ஆச்சுப்பான்னு கேட்பாங்க. முதல் கல்யாணம் ரெக்கார்ட்ல இருக்காங்க. இது ஆரம்பத்தில் இருந்த நன்மை உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு 25 வருஷம் எல்லா கல்யாணம் ரெக்கார்ட்ல ஒடியாந்துரும். இப்ப 2வது ஒருத்தைய கூட்டிட்டு போனான்னு வைங்க, நீ ஏற்கனவே உன் கணக்குல கல்யாணம் இருக்கப்பா, அது என்ன பாச்சுன்னு கேட்டுருவாங்க. இப்ப வந்து இது ரெக்கார்டு இல்லாம தான் நாகூர்ல போனா கட்டி வச்சிடறாங்க. இப்ப வேணா செட்டிங் பண்ணி பாருங்க, ஒரு பேருக்காண்டு ஒரு ஆளை ஜோடிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளையும் அனுப்பி நாகூர்ல போய் கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா? நாகூர் தர்காவில் உங்களுக்கு கல்யாணம் பண்ண யாரா வேணாலும் இருக்கலாம், கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அப்பன்னா அந்த பொண்டாட்டி கதி என்ன? ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அது ரெக்கார்ட்ல இல்லாம தானே இப்படி பண்றான். ரெக்கார்ட் ஆச்சுன்னா அதே இடத்துக்கு பதிவு பண்ண போது மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு செக்யூரிட்டி, பொம்பளை ஏமாற்ற முடியாது. ஒருத்தன் 4 கல்யாணம், எதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் போடுச்சு தெரியுமா? ஒருத்தன் 5 கல்யாணம் பண்றான் 6 கல்யாணம் பண்றான் பிரச்சனை வந்த பிறகுதான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரிஜிஸ்டர் இல்லாத காரணம். எதனால இதை சொன்னா, ஒரு பொம்பளையை நம்ம ஏமாத்திட்டு என்ன செய்யறான், அவன் ஊருக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆவலன்னு போய் சொல்லி போடுறான். அப்ப பதிவு பண்ணிட்டு தான் ஆகணும்னா இந்த பொம்பளைங்க என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்றீல போய் ரிஜிஸ்டர் கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்றா இந்த கேட்டாங்கன்னு வைங்க, பழசு ரெக்கார்டு எடுத்துருவாங்க. பெண்கள் வெளிப்போட என்ன செய்யணும், ஏமாத்தக்கூடிய வந்தானு நீங்களே ஒரு பொண்ணை கொடுத்துட்டிய, பொண்ணை கொடுத்தா என்ன செய்யணும், சந்தேக பட்டியல்னா அடுத்த நாள கூட்டிட்டு போய் அங்க ரிஜிஸ்டரை பார்த்துட்டு சரின்ற பிறகுதான் முதலில் ஒத்துக்கிறணும். எவனோ ஒருத்தன் வர்றான், ஒரு மாப்பிள்ளை புரோக்கர் கொண்டு வந்துட்டான், நீங்க உங்க பொண்ணை கொடுத்துட்டிய, கடைசியில் டவுட் வருது ஒரிஜினலா டூப்ளிகேட்டாண்டு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன செய்யணும், தாப்பா நீ வந்து நாங்க பதிவு பண்ண போறோம், வா கூட்டிட்டு போகணும். இங்க சார்பதிவு எங்கேயும் போக தேவையில்லை, அந்தந்த ஊர்ல சார்பதிவாளர் அலுவலகம் இருக்குது, அது ஒரு செக்ஷன், அங்க கூட்டிட்டு போய் சார் நான் கல்யாணம் பண்ண பதிவு பண்ணுங்க அப்படி சொன்னாலே போதும், ரிஜிஸ்டர் எடுத்துருவான். இவனுக்கு ஏற்கனவே ஆயிருக்கு தெரிஞ்சு போயிடும். ஊர் ஜமாத்துல பொய்யா ஓலை வாங்கிடலாம், கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர்ல அப்படி வாங்க முடியாது. எல்லாம் இப்ப கம்ப்யூட்டர் மயமாயி போச்சு. அப்ப சொத்துக்கெல்லாம் நீங்க எழுதி பதிவு பண்றீங்கல்ல, பதிவு பண்ணா ஏமாத்த முடியுதா? நம்ம சொத்து நமக்குள்ளதா இருக்குதுல்ல. இந்த மாதிரியான நன்மைகள்லாம் அதுல ஏற்படுகிறது. அதனால அந்த பதிவு செய்யறது என்பது ஒரு மௌத்த பதிவு செய்யறது எப்படி ஒரு ஆவணமோ, ஒரு பிறப்பை ஒரு குழந்தை பிறந்தா பதிவு செஞ்சா ஒரு ஆவணமா அவ்வளவு வேண்டியதில்லை. ஒருத்தன் பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு மண்டையை போட்டானா இந்த பொம்பளை பொண்டாட்டி இருக்கிறா, வேற யாருமே இல்லை, வாரிசு முறையில் அந்த பணத்தை எடுக்கணும். இது லேசில் எடுக்க முடியுங்கிறீங்களா? இந்த பணத்தை நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் எடுக்க முடியுமா? இந்த ஜமாத்தெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், வி ஓட்டை வாங்க டி ஓட்டை வாங்க மாணுவோம். பேங்க்ல என்ன செய்வான், அந்த விஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அவன் நோட்டரி பப்ளிக்கிட்ட போயிட்டு வான்னு ஒரு 72 ஆதாரத்தை கேட்பான். நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னா புருஷன் செத்தாண்ட செய்யணும், போய் சார் பதிவாளர்ல போய் என் கல்யாண சர்டிஃபிகேட் குடியாண்டா நீ தான் பொண்டாட்டி தெரிஞ்சு போயிடும். இந்தோட நான் தான் பொண்டாட்டி ஆதாரம் அரசாங்கம் சொல்லுதா. இப்ப அந்த பணத்தை கிளைம் பண்ண முடியுமா இல்லையா? அப்ப வங்கிகளில் உங்க கணவருடைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா மனைவி மாதிரி ஈஸியா என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அல்ல மனைவி பேர்ல ஒரு பேங்க்ல கணக்கு போட்டு மனைவி மண்டையை போட்டிருப்பா,
இவன் புருஷன் போய் கேட்பான், நீ தான் புருஷன், என்ன ஆதாரம், ஜமாத்து கடிதம், அதை பொறுத்துக்கு போடுறான்வாங்க. நீ வி ஓட்டை வாங்கிட்டு வா, வி ஓட்டை வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வருமா? அவன் 2000 3000 இது நிறைய மக்களுக்கு இந்த பதிவு இல்லாதனால எக்கச்சக்கமான இடைஞ்சல்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டா பக்கா புருஷன் பொண்டாட்டி பக்காவாயிடுச்சுன்னா ஃப்ராடு குறைஞ்சிரும். குறிப்பா பெண்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதனால இது நம்ம வர